சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி அந்த சாப்டரை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏனென்றால் இது மரித்து போயிட்டுது, இது இயலாத காரியம், வயசு போயிட்டுது, இந்த காரியம் நடக்கவே நடக்காது என்று சொல்லி சில காரியங்களை நாங்கள் அடைத்து போட்டு வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு இயலாத காரியம்தான். ஆனால் அடுத்த முறை ஆண்டவர் வரும் பொழுது எப்படி சாராளுக்கு ஒரு குமாரன் உண்டாகியிருந்தானோ அதே போலவே தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தராலே கூடாத காரியம் உண்டோ அது நாங்கள் ஆண்டவரிடத்தில் அறிய வேண்டும். அப்ப என்ன காரியம் என்றாலும் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அதனால நான் என்னுடைய துயரத்தில், என்னுடைய துக்கத்தில் நான் வாயடைத்து போக மாட்டேன். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய துயரத்தில், என்னுடைய போராட்டத்தில் நான் முடங்கி போக மாட்டேன். என்னுடைய நெருக்கத்தில் நான் என்னுடைய தேவனை, என்னுடைய ஆபத்து நாட்களில் நான் என்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஜெபம் என்பது எங்களுக்கு வெள்ளமை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெள்ளமை. அந்த வெள்ளமையை நாங்கள் பயன்படுத்துகிறோமா? எப்ப எல்லாம் எங்களுடைய வாய்கள் அடைக்கப்படுகிறதோ அப்போ சத்துருவுக்கு சந்தோஷம். எப்ப எல்லாம் நாங்கள் தேவனை விட்டு விலகி போகின்றோமோ, ஒரு போராட்டத்தின் நேரத்திலே, இடுக்கத்தின் நேரத்திலே தேவனிடத்திலே கிட்டி சேர வேண்டிய நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகுறோம். ஏன் இந்த எனக்கு போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் விலகுவதனால சத்துருவுக்கு தான் சந்தோஷம். ஆனால் நாங்கள் நெருங்கும் பொழுது, தேவனோடு பேசும் பொழுது, அவரோடு ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாக இருக்கின்றது.